ஈரோட்டில் முதல் முறையாக ஒருங்கிணைந்த மேம்படுத்தப்பட்ட புற்றுநோய் மையம் பெட் சிடி கொண்டு புற்றுநோய் கண்டறியப்பட்டு 6D ட்ரூ பீம் லீனியர் ஆக்சிலரேட்டர் மற்றும் MR கைடட் பிராக்கோதெரபி மூலம் கேன்சர் செல்கள் துல்லியமாக அழிக்கப்படுகிறது. சுதா கேன்சர் சென்டர், ஈரோடு. நம்ம ஊர் செய்திகளை காண தொடர்ந்து சபா நியூஸ் தமிழுடன் இணைந்திருங்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சபா நியூஸ் தமிழ். ஈரோடு சபா நியூஸ் தமிழுக்காக பிறைமதி. குழந்தைகள் மத்தியில் ஆண்ட்ராய்டு செல்போன்களின் பயன்பாட்டை குறைக்க வலியுறுத்தி 1000க்கும் மேற்பட்ட மழலைகள் பங்கேற்ற மாரத்தான் போட்டி. ஈரோட்டில் முதன் முறையாக குழந்தைகளுக்கான மாரத்தான் போட்டியில் பெற்றோர்களும் சேர்ந்து ஓடியதால் பார்ப்போர் அனைவரையும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. குழந்தைகளுக்கான மாரத்தான் போட்டி 1000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பங்கேற்ற நிலையில் குழந்தைகளை வெற்றி பெற வைக்க பெற்றோர்களும் இணைந்து ஓடினர். ஈரோடு மாவட்டம் சித்தோடு அருகே உள்ள டெக்ஸ் வேலியில் செலிபிரேட் டெக்ஸ் அமைப்பின் சார்பில் குழந்தைகளுக்கான மாரத்தான் போட்டி நடைபெற்றது. பல்வேறு பள்ளிகளில் பயிலும் குழந்தைகள் ஆண்ட்ராய்டு செல்போன்களின் பயன்பாட்டை குறைக்கவும் பாரம்பரிய விளையாட்டுகளில் குழந்தைகளை ஈடுபடுத்துவதில் ஊக்குவிக்கும் வகையில் 2 முதல் 5 வயது குழந்தைகள் 500 மீட்டர் தொலைவும் 6 முதல் 10 வயது வரை உள்ள குழந்தைகள் 800 மீட்டர் தொலைவும் இறுதியாக 11 வயது முதல் 15 வரை உள்ள குழந்தைகளுக்கு 1 கிலோமீட்டர் என பிரிவிற்கு ஏற்றாற்போல் மாரத்தான் போட்டி நடைபெற்றது. போட்டியானது டெக்ஸ் வேலி வளாகத்தில் தொடங்கி ஈரோடு கோவை செல்லும் நெடுஞ்சாலை வரை சென்று திரும்பினர். போட்டியில் வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கு பதக்கங்களும் சான்றிதழ்களும் கோப்பைகளும் வழங்கப்பட்டது. போட்டியில் 1000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பங்கேற்ற நிலையில் 2 முதல் 5 வயது வரை உள்ள குழந்தைகளை வெற்றி பெற வைப்பதற்காக பெற்றோர்களும் இணைந்து ஓடியது அனைவரையும் ஆரவாரப்படுத்தியது. இந்த நிகழ்வு குறித்து ஷபா நியூஸ் தமிழுக்காக நம்ம மாயாவின் கூடுதல் தகவலை பார்க்கலாம். ஹலோ சபா நியூஸ். ஸோ இன்னைக்கு நம்மளோட டெக்ஸ் வேலியில செலிபிரேட் டெக்ஸோட நம்மளோட நேத்ரா சில்க்ஸ் அந்த RPCயோட பில்டர்ஸ் அவங்க எல்லாருமே இணைந்து வழங்கின கிட்ஸ் மாரத்தான் இன்னைக்கு நடந்தது. பயங்கரமா நடந்துச்சு. ஸோ நியர்லி ஒரு 1000 கிட்ஸுக்கு மேல பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ பேரண்ட்ஸ்மே ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஈரோட்ல இந்த மாதிரி ஒரு பயங்கரமான அக்கேஷன் நடக்கிறது குழந்தைங்க எல்லாத்துக்கும் பயங்கர என்கரேஜ்மெண்டா இருந்துச்சு. வந்தவங்க எல்லாருமே சொன்னது அதுதான். ஸோ ஒரு சண்டே அதுமா எங்களோட கிட்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு மோட்டிவேஷனலா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. கிட்ஸ் எல்லாருமே பயங்கரமா என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதே மாதிரி நிறைய விஷயங்கள் தொடர்ந்து நடக்கணும் அப்படின்னு நாங்க விஷ் பண்ணிக்கிறோம். அண்ட் தேங்க்ஸ் டு செலிபிரிட்டி ஈவெண்ட்ஸ். ஸோ அதே மாதிரி நம்மளோட சபா நியூஸ் ரொம்ப கோஆர்டினேட் பண்ணி எங்களுக்காக ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ எங்களோட எல்லா ஈவெண்ட்ஸ்க்கும் இதே மாதிரி சப்போர்ட் பண்ணணும் நான் உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் சப்போர்ட். ஸோ ஈரோட்ல ஃபர்ஸ்ட் டைம் கிட்ஸ்க்கான மாரத்தான் இப்பதான் நடக்குது. ஸோ எல்லாத்துக்குமே பெரியவங்களுக்கு நடந்திருக்கு. ஸோ கிட்ஸ் ஒரு 2 to 6 இயர்ஸ்ல இருந்து 7 to 10 இயர்ஸ்ல இருந்து ஸோ 10 to 15 இயர்ஸ் வரைக்கும் 3 கேட்டகரி பிரிச்சு பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாருமே தனித்தனியா பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. நியர்லி பாத்தீங்கன்னா ஒரு 1000 மெம்பர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ கேட்டகரி வைஸ்ல பிரிச்சிங்க அப்படின்னா ஒரு 200, 300 அந்த மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாத்துல இருந்துமே ஒரு 3-4 வின்னர்ஸ் நாங்க எடுத்திருந்தோம். ஸோ பயங்கரமா ஹாப்பியா எல்லாருமே ப்ரௌடா ஃபீல் பண்ணியிருந்தாங்க. ஸோ யாருக்கும் எந்த இன்ஜுரியும் ஆகாம பெஸ்டா பார்ட்டிசிபேட் பண்ணி எல்லாருமே ரொம்ப சேஃபா வின் பண்ணிருக்காங்க. ஸோ அதுதான் எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கு. ஸோ ஈரோட்ல ஃபர்ஸ்ட் டைம் கிட்ஸுக்கான ஈவெண்ட் இதுதான் நடந்திருக்கு மாரத்தான். இதே மாதிரி தொடர்ந்து நடக்கணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு சபா நியூஸ். ஸோ அவங்க எங்களுக்கு ரொம்ப கோஆபரேட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. என்னோட பேர் விஜய் மாயா. வணக்கம், என் பேர் யூ சந்தோஷ். நான் காங்கேரன்ஸ்ல இருந்து வரேன். ஈரோட்டில் நடந்த டெக்ஸ் வேலி மாரத்தான்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் வின் பண்ணியிருக்கேன் 1K கேட்டகரியில 11 to 15. இவங்களோட ஆர்கனைஸ்மெண்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கிட்ஸை என்கரேஜ் பண்ற விதமாகட்டும், எல்லாரையும் ஊக்குவிச்சு ஓட வைக்கிறது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. வருஷம் இவங்க இதே மாதிரி நடத்தணும்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். வருஷம் நானும் கலந்துக்குவேன். நன்றி. இந்த ஈவெண்ட்ல எவ்வளவு பேர் பார்ட்டிசிபேஷன் பண்ணாங்க? நீங்க என்ன மாதிரியான இது ஃபர்ஸ்ட் டைம் இங்க அப்படி எக்ஸ்பிளைன் நடக்குதா? அதை பத்தி ஏதாவது ஃபர்ஸ்ட் டைம் நடக்குதா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா ஒரு 200 கிட்ஸ் 1000 கிட்ஸ்ல கிட்ட நடத்திருப்பாங்க. நான் அதுல 11 to 15 கேட்டகரியில நடந்திருக்கேன். எங்க கேட்டகரியிலே ஒரு 100 கிட்ஸுக்கு மேல ஓடி இருப்பாங்க. அதுல நான் ஃபர்ஸ்ட் வந்தது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நன்றி. என் பேர் யூ சந்தோஷ். இது போன்ற முக்கிய செய்திகளை காண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.